வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் ஈராக்கின் போராளிகள். ஈரானின் மற்றொரு உயர் அதிகாரி உயிரிழப்பு. அமெரிக்காவின் F-18 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். ஈரான் என்னை தலைவராக்க விரும்பியது, நான் மறுத்துவிட்டேன், ட்ரம்ப் தெரிவிப்பு. 5 நாடுகள் மட்டும் ஹார்முஸ் வழியை பயன்படுத்தலாம், ஈரான் தெரிவிப்பு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேரிடி, போரில் களமிறங்கும் புதிய தரப்பு, ஈரான் அறிவிப்பு. ரஷ்யாவின் எண்ணெய் மீதான அமெரிக்கா தடை தளர்த்தப்பட்டது, தென்கொரியா உறுதி. வளைகுடா நாடுகளுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை நிறுத்தியது கனடா. ஈரானில் ஆட்சி மாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி, ட்ரம்ப் நெதன்யாகு இடையில் விரிசல். பாரிய கச்சா எண்ணெய் தொகுதியை வெளியிட ஆரம்பித்த ஜப்பான். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் களத்தில் USS ஆப்ரகாம் லிங்கன். இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்கும் வெளிநாடு. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் 20,000 மாலுமிகள். தீப்பற்றி எரிந்து பேருந்து, 13 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் மார்ச் 2026 ஏற்பட்டுள்ள போர் சூழலில் ஈராக் ஒரு முக்கிய போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கின் ஆயுதமேந்திய குழுக்கள் மிக தீவிரமாக போரில் குதித்துள்ளன. ஈராக்கில் உள்ள செல்வாக்கு மிக்க அல் ஹஸ்தி அல் சாபி மற்றும் அதன் உட்பிரிவுகளான கதாயிப், ஹிஸ்புல்லா, ஹராஹத் அல் நுஜிபா போன்றவை அதிகாரப்பூர்வமாக போரில் இணைந்துள்ளதாக அறிவித்துள்ளன. ஈரானின் இறையாண்மை மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பது இவர்களின் நோக்கமாகும். கடந்த சில நாட்களில் மட்டும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது இந்த அமைப்புகள் 16க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈராக் மற்றும் சிரியா எல்லைகளில் ஆயிரக்கணக்கான ஈராக்கிய போராளிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் எந்நேரமும் தரைவழியாக இஸ்ரேலை நோக்கி நகர தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளனர். சிரியாவின் இராணுவம் தனது எல்லைகளை பலப்படுத்தியுள்ளதுடன் ஈராக்கிய போராளிகள் தங்கள் வழியாக செல்ல அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தலைவர் அலிரேசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி த ஜெருசலேம் போஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை அண்மித்துள்ள பந்தர் அப்பாஸ் என்ற இடத்தில் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் நடுவானில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்ட பிறகு போர் விமானம் உயரத்தை இழப்பதை காட்டுவதாக கூறப்படும் காணொலியொன்றையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானின் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளப்பதிவில் அந்த காணொலியை பதிவிட்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவின் F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் அந்த பதிவில் தாக்குதல் நடந்த இடம், சேதத்தின் அளவு அல்லது விமானியின் நிலை குறித்த விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. அந்த காணொலியில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது அதன் மீது ஒரு ஒழுக்கீற்று தாக்குவது தெரிகின்றது. சில கணங்களுக்கு பிறகு அந்த ஜெட் விமானம் நிலை தடுமாறி புகை போன்ற ஒன்றை பின்னி செல்வது போல் தெரியுள்ளது. அது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதை குறிக்கின்றது. எனினும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமான சென்காம் இதனை நிராகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரானிய கூற்றுக்களும் அமெரிக்காவின் உண்மை சரிபார்ப்புகளும் அமெரிக்காவின் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறும் கூற்றுக்களை சென்காம் நிராகரிப்பது இது முதல் முறையல்ல. எனவே கடந்த வாரம் IRGC அமெரிக்காவின் F-15 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய ஊடகங்கள் 2 முறை கூறின. ஆனால் அந்த கூற்றுக்களையும் சென்காம் உண்மை சரிபார்ப்பு செய்துள்ளது.
அப்போது அது ஆபரேஷன் எபிக் பியூரியின் போது அமெரிக்க படைகள் 8,000க்கும் மேற்பட்ட போர் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளன. ஈரானால் எந்தவொரு அமெரிக்க போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று கூறியுள்ளது. ஆனால் ஈரானிய வான்வெளியில் ஒரு பணியின் போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளத்தில் அவசரமாக தரையிறங்கிய அமெரிக்காவின் F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை சேதப்படுத்தியதற்கும் ஈரான் பொறுப்பேற்றுள்ளது. விமானி சரியான நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டு அமெரிக்க அதிகாரிகள் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினர். இருப்பினும் அமெரிக்கர்கள் தங்கள் அறிக்கைகள் அனைத்திலும் இது எதிரியின் செயலால் ஏற்பட்டது என்று திட்டவட்டமாக கூறவில்லை. ஈரானின் முக்கிய தலைவர்கள் சிலர் தன்னை அந்நாட்டின் உயர் தலைவராக விரும்பியதாகவும் ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இடம்பெற்ற குடியரசுக் கட்சியின் நிதி திரட்டு நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், கடந்த 47 வருடங்களாக எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாததை நாங்கள் செய்துள்ளோம். ஈரானின் அணு ஆயுத மிரட்டல் ஒரு புற்றுநோய், அதனை அகற்ற வேண்டும். அதனால் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அமெரிக்கா ஈரானுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எம்முடன் உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள ஈரான் விரும்புகிறது. ஆனால் அதனை சொல்ல பயப்படுகிறார்கள். அலி கமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரானின் அடுத்த உயர் தலைவராக நான் வர வேண்டும் எனும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. ஆனால் நான் அதை நிராகரித்து விட்டேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய தலைவர்கள் சிலர் தன்னை அந்நாட்டின் உச்ச தலைவராக விரும்பியதாகவும் ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஈரான் பிரதான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்ய அனுமதி இல்லை என்று ஈரான் கூறியிருந்தது. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையை கடக்க நட்பு நாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா, ஈராக் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் பாதுகாப்பாக நீரிணையை கடந்து செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள கவுதி அமைப்பினர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து நடைபெறும் போரில் இணைவதற்கு தயாராக உள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நம்பகமான தகவல் வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டியே இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கவுதி என அழைக்கப்படும் ஏமனின் அன்சாருல்லா இயக்கம் பாப் அல் மண்டாப் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அது எளிதான பணியாக இருக்கும் எனவும் மேற்படி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலான 2023 அக்டோபர் முதல் செங்கடலில் இந்த கிளர்ச்சிக்குழு தாக்குதலை நடத்தி வருகின்றது. அதன்போது இஸ்ரேல் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான இலக்குகளை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தொடர்புடைய கப்பல்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதனால் உலகளாவிய வர்த்தக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதலை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இதுவரை முழுமையாக வெற்றியடையவில்லை. இந்த நிலையில் கவுதிகள் பாப் அல் மண்டாப் நீரிணையை முழுமையாக கட்டுப்படுத்த தொடங்கினால் நிலைமை மேலும் மோசமடையும் என சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாப் அல் மண்டாப் நீரிணை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை இணைக்கும் முக்கிய கடல் வழித்தடமாகும். இது மத்தியதரை கடலையும் அரேபிய கடலையும் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக விளங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கட்டுப்பாடுகளை தளர்த்தியதன் பின்னணியில் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை முன்னிட்டு தென்கொரியாவானது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா முதலில் கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக தளர்த்தியதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் பெட்ரோலிய பொருட்களையும் இறக்குமதி செய்ய உள்ளதாக தென்கொரியா வர்த்தக மற்றும் கைத்தொழில் மூலவளங்கள் அமைச்சர் யாங் யேக் தெரிவித்தார். இது தொடர்பில் சியோல் அரசாங்கம் வாஷிங்டனுடன் உறுதிப்படுத்தியதாக மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவின் டாலரை தவிர்த்த ஏனைய நாணயங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் எரிசக்தி பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தென்கொரியா பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்தியுள்ளது. இம்மாதத்தின் ஆரம்பத்தில் மில்லியன் கணக்கான பீப்பாய் எண்ணெயை விற்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு அனுமதி அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
கனடா ஈரானில் நடைபெற்று வரும் போர் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 4 நாடுகளுக்கு தற்காலிகமாக நாடு கடத்த நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாக கனடா எல்லை சேவைகள் முகவர் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுக்கான நாடு கடத்த நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் நிலவும் நிலையற்ற மற்றும் கணிக்க முடியாத போர்ச்சூழல் அங்குள்ள ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது நிர்வாக ரீதியான நாடு கடத்தல் ஒத்திவைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நாடு வன்முறை அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கும்போது கனடா இத்தகைய முடிவை எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் முன்வைத்துள்ள 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திறனை முடக்குவதே பிரதான இலக்காக உள்ளது. ஆனால் நெதன்யாகுவோ ஈரானிய மக்கள் கிளர்ச்சி செய்து தற்போதைய அரசை வீழ்த்தும் வரை இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர வேண்டும் என விரும்புகிறார். இந்த நிலையில் இஸ்ரேலின் தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக அமெரிக்க வீரர்களின் உயிரை பணியம் வைக்க முடியாது என ட்ரம்ப் கராராக தெரிவித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் போர் தொடங்கிய பிறகு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ விரிசலாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற பெயரில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினால் அது IRGC தான் போன்ற இன்னும் தீவிரமான இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும் என அமெரிக்காவின் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனை மேற்கோள் காட்டியுள்ள ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை எட்டவே தான் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரானிடமிருந்து தங்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பெரிய பரிசு காத்திருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பது அவர் பொருளாதார ரீதியான லாபத்துக்கே முன்னுரிமை அளிப்பதை காட்டுகின்றது. இந்நிலையில் நெதன்யாகுவின் இந்த இரத்தவெறி பிடித்த திட்டத்தை முறியடிக்க ட்ரம்ப் அடுத்த 5 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இந்த இடைவெளியில் பாகிஸ்தான் அல்லது ஓமானில் வைத்து ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. எனவே ஒருவேளை இஸ்ரேல் தன்னிச்சையாக தாக்குதலை தொடர்ந்தால் அமெரிக்காவின் ராணுவ ஆதரவு விலக்கிக் கொள்ளப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இடையிலான இந்த மோதல் மத்திய கிழக்கு போரின் போக்கை ஒரு புதிய திசைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் தனது அரசுக்கு சொந்தமான கையிருப்புகளில் இருந்து 30 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை வெளியிட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மார்ச் 16 அன்று தொடங்கிய தனியார் துறை கையிருப்புகளில் இருந்தும் எண்ணெய் வெளியீடுகளில் சேர்த்து மொத்தமாக 45 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் வெளியிடும் அதன் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் கூட்டாக வைத்துள்ள எண்ணெய் கையிருப்பிலிருந்து இந்த மாத இறுதிக்குள் அதனை வெளியிடவும் டோக்கியோ திட்டமிட்டுள்ளதாக நாட்டின் பிரதமர் சனி டெகாச்சி தெரிவித்துள்ளார். ஜப்பான் தனது கச்சா எண்ணெயில் 90% அதிகமானதை மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்கின்றது. எனினும் அந்நாட்டின் அரசாங்கம் இதுவரை எரிசக்தி சேமிப்பு கட்டாயங்களை விதிக்கவில்லை. மேலும் எரிபொருள் விலை ஒரு லிட்டருக்கு 190 யென் என்ற வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட பிறகு ஜப்பான் ஒரு லிட்டருக்கு சுமார் 170 யென் என்ற அளவில் விலையை கட்டுப்படுத்த மானியங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேவைப்படும் பட்சத்தில் மேலும் எண்ணெய் இருப்புகளை வெளியிட தங்கள் தரப்பு தயாராக இருப்பதாகவும் ஜப்பான் தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து USS ஆப்ரகாம் லிங்கன் என்ற விமான தாங்கி கப்பல் அப்பகுதியில் வான்வழி தாக்குதலை தொடர்ந்தும் நடந்தும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவ கப்பலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் அதனால் கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரான் கூறியதைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் தங்களது நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் திட்டமிட்டபடி அந்த கப்பல் ஈரானிய இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடத்தி வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இஸ்தான்புல் கொழும்பு இடையிலான விமான சேவைகளை அதிகரிப்பதாக துருக்கிய ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி வாரத்துக்கு மேலும் 2 கூடுதல் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அது சிக்கலில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் என்று இலங்கைக்கு அணுகலை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த முடிவு இலங்கை மற்றும் துருக்கி இடையிலான தூதரக மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தேவையான அனுமதிகளை விரைவாக வழங்கியதனால் குறித்த விமான நிறுவனம் தனது சேவைகளை வலுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அட்டவணை 2026 ஏப்ரல் 5 முதல் அக்டோபர் 21 வரை நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக உள்ளே வரும் மற்றும் வெளியே செல்லும் பயணிகளுக்கு அதிக வசதிகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை பயண சிக்கல்களை குறைப்பதுடன் இலங்கையின் சர்வதேச விமான இணைப்பை வலுப்படுத்தவும் சுற்றுலாத்துறையின் தொடர்ந்தும் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றத்துக்கு மத்தியில் 20,000 மாலுமிகள் ஹார்முஸ் நீரிணையில் மன உளைச்சல் உடல் சோர்வுடன் சிக்கி தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் தற்போது நிலவும் சூழல் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறைக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்செனியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். சுமார் 20,000 மாலுமிகள் ஹார்முஸ் நீரிணைக்குள் சிக்கியிருப்பதுடன் சுமார் 20,000 கப்பல்கள் அங்கிருந்து நகர முடியாமல் முடங்கி கிடப்பதாகவும் அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கப்பல்கள் நீண்ட காலமாக அங்கேயே தங்கியிருப்பதனால் மாலுமிகள் கடும் மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான சோர்வுக்கும் ஆளாகியுள்ளதாகவும் அத்துடன் கப்பல்களை தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு குறைந்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கப்பல்களுக்கான இழப்புகளை பொறுப்பேற்க காப்பீட்டு நிறுவனங்கள் மறுத்து வருவதுடன் பல நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளதாகவும் அதிகப்படியான தவணை கட்டணங்களை வசூலிக்கின்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தில் டிப்பர் லொரி மீது தனியார் சொகுசு பேருந்து ஒன்று மோதியதில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள மார்கபுரம் ராயவரம் அருகில் இன்று அதிகாலை தனியார் சொகுசு பேருந்து ஒன்று கற்கள் ஏற்றி சென்ற லொரியுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் பேருந்து லொரியின் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதோடு உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.